ஹாய் லவ்லீஸ். இந்த யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சா அது என்ன மாதிரியான மெசேஜா இருக்கும்? நம்ம மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் இந்த பிரபஞ்சத்தினால கொடுக்க முடியுமா? இந்த நேரத்துல நமக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னா அது என்ன மெசேஜா இருக்கணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டேரோ ரீடிங்கை பார்க்க போறோம். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆட்டோ ஸ்ட்ரெச், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ரீடிங் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்ட் ஷஃபிள் பண்ணி போட போறேன். மூன் மெசேஜஸ் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் நமக்காக என்ன. மூன் ஏன் நான் சூஸ் பண்ணனா, ஒரு சைக்கிக் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ அதையும் தாண்டி டாரோ ரீடிங்ஸும் எடுக்க போறேன், இந்த பிரபஞ்சம் வழியா நமக்கு வரக்கூடிய செய்தி. ஆல்சோ இந்த ரீடிங் கேட்கும் போது மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்றத மட்டும் நல்லா கேட்டு பிடிச்ச வார்த்தைகளை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்கன்னு. ஸோ வாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். தயாரா இருக்கீங்களா? அங்க ரீடிங் குள்ள போலாம். ஆல்ரைட், நீங்க தயாரா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பிரபஞ்சம் வழியா உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் இது. என்ன மெசேஜ்னு பாத்துடலாமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாரோ கார்டு தான் எடுக்கணும்னு நினைச்சேன், அதனால மூன் கார்டை தள்ளி வச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம மூன் கார்டே எடுத்துருவோம். ஓகே, ஸோ என்ன மெசேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லெட்ஸ் see. ஓகே, ஐம் வெயிட்டிங் அப்படின்னு நினைப்புங்க. ஓகே, வெயிட்டிங். என்ன மெசேஜ்னு பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கான மெசேஜ், பிலீவ் இன் த இம்பாசிபிள். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குமாடா, எனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கட்டாயமா உனக்கு நடக்கும் அப்படின்னு கால் மேல கால் போட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மெசேஜ், முதல் மெசேஜ் இதுதான். எது நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ, ஆக்சுவலி அதுக்கு தான் நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். பண்ண முடிஞ்ச விஷயம் சாதாரணமாவே சிம்பிளாவே நடந்துருமே. எதை நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். அண்ட் கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். பட் அதுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தேவை? நம்பிக்கை. சில நேரங்களில் இது நடக்குமா நடக்காதான்ற அன்சர்டனிட்டி எல்லார் வாழ்க்கையிலயுமே இருக்கும். பிரபஞ்சம் அதை எப்படி உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் அது நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருக்கும். பட் உனக்கு தெரியணும் இல்லையா? மற்றவர்கள் வாழ்க்கையை விட்டுரு, உனக்கு தெரியணும் இல்லையா இந்த நேரத்துல நீ எக்ஸாக்டா எங்க இருக்க. நம்ம லொகேஷனை மார்க் பண்றதுக்கே கூகுள் மேப்ஸ்ல நம்ம லொகேஷனை இது பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த நேரம் எங்க இருக்கோம், அடுத்த சாப்டர் என்ன, அந்த சாப்டருக்கான என்ன எனர்ஜி நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா 100% இல்லைங்க, 200% சாத்தியம். கரெக்டா? ஸோ சாப்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக வந்த ஃபர்ஸ்ட் முக்கியமான மெசேஜ், உன் வாழ்க்கையில அடுத்த வர சாப்டர் என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ நம்பணும், எல்லாமே எனக்காக சிறப்பாக நடக்கிறது, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே எனக்கு சிறப்பா நடக்குது அப்படின்றத நீ நம்பணும். உங்களுக்காக வந்த ஒரு செம்ம கிளைமேக்ஸுங்க. நீங்களே எதிர்பாராம நீங்க எப்போ இது பிலீவ் இந்த இம்பாசிபிள், நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்கே ஒரு சேலஞ்சா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்க கண்ணு முன்னாடி பயங்கர ஒரு பாத்திரலாம், நீயா நானான்னு பாத்திரலாம், ஓ என்னமா என் வலிமையான்னு பாத்திரலாம் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல இது நடக்கும்ல. நம்ம இந்த உறவோ இல்ல இந்த பணமோ இந்த வேலையோ இந்த whatever இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்தோம். ஏன் எடுத்துருது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான தெளிவான பதில் நமக்கு நிறைய நேரங்கள்ல கிடைச்சது இல்லை. பட் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 வருடங்கள் கழித்தோ, ஏன் ஒரு 6 மாசம் கழித்தோ நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும், நல்ல வேளை இந்த விஷயம் நம்ம கிட்ட இல்லை, இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்குமோ. இப்ப எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. ட்ரஸ்ட் த பிளான். கமெண்ட் பண்ணுங்க. பிரபஞ்சம் ஒரு பிளான் வச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் என்னன்னு நமக்கும் தெரியும். சில நேரத்துல இது நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். நடக்காம இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி, பரவாயில்ல, நத்திங் வில். இப்போ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி இங்க பாருங்க, வாய்ட் ஆஃப் கோர்ஸ் மூன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. இது நடந்துட்டா என்ன ஆகும், என் எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிடுமா, என் அமைதி என்ன ஆகும், என்னோட நிலைமை என்ன ஆகும், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க.
நீங்க ஆங்ஷியஸா இருக்கிறதுக்கான தேவையே இங்க கிடையாது. டோன்ட் வரி. நீங்க நினைக்கிறத விட எல்லாமே சூப்பராகவே நடக்கும். அண்ட் இப்போ பிரச்சனையாகுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க ஒரு விஷயம், அது எதுவுமே ஆகாது. எல்லாமே தெளிவா பியூட்டிஃபுல்லா உங்களுக்காக மாறப்போகுது. நீங்க செய்ய வேண்டியது நல்லது நடக்கும்னு நினைக்க வேண்டியது மட்டும்தான். நினைச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக நீங்க நினைச்சதை விட சூப்பரான விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போகுது. ரொம்ப சிறப்பான மெசேஜஸ் இல்லை மூன் கார்ட்ஸ்ல இருந்து. பட் எனி டே ஒரு புது சாப்டர் நம்ம ஆரம்பிக்கும் போது டேரோல தாங்க ஆரம்பிக்கணும். ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் மூன் கார்ட்ஸ் எஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நீ இப்போ கவலைப்படுற விஷயத்துல இருந்து உனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. நீ பாட்டுக்கு பயந்துகிட்டே இருக்க போற. திடீர்னு பார்த்தா அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். தேவையில்லாம கவலைப்படாத, நீயே கவலைப்பட்டு அதை பெருசாக்கிக்காத அப்படின்ற மெசேஜ். ஒரு பண்டில் விழுது. நான் ஃபர்ஸ்ட் கார்டும் லாஸ்ட் கார்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிச்ச கார்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். உங்க மைண்ட் இப்போ எது இருக்குன்னா, ஒரு சில மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஏன் அந்த கேரக்டர்ஸை ரிலீஸ் பண்ணணும்னா, அவங்க உங்க மேல பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் உங்களுடைய வாழ்க்கையின் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கிறனால அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க ஏதோ ஒரு வழியில. நீங்களே சரி இதை நான் எப்படியாவது பண்ணி முடிச்சிடுறேன்னு நம்பினாலும் இல்ல இது ஒன்னால முடியாது அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவங்க வந்துட்டாங்க. உன்னால இது முடியாது, ரிலாக்ஸ், இதை விட்டுடு அப்படின்னு. ஆல்சோ இந்த மாதிரி மனிதர்கள், கண்ட்ரோல் பண்ற மனிதர்களோட நீங்க இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எப்படி கிளாரிட்டி கிடைக்கும்? திஸ் இஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ். எனக்கு பதில் சொல்லுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் கிளாரிட்டியோட தெளிவானவர்களா இருப்பேன், நம்ம வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே கன்ஃபியூஸ்டா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி கிளியரா இருக்கும்? உங்களுக்கு வந்திருக்க ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் டேரோ மெசேஜ், அதுவும் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வருது. நீ நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டே இருக்க. ஆனா ஒருத்தர்கிட்ட உன் கண்ட்ரோல கொடுத்து வச்சிருக்கேன். அந்த கண்ட்ரோலை இன்னைக்கு நீ உடைக்கலனா நாளைக்கு உன்னால முன்னேற முடியாம போயிடும். யாரையும் நம்பி நீ வரல. சோ யாரையும் நம்பி அவங்கள பின்தொடராத. ஒருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குங்க. எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருக்கும். நம்ம போய் யாரையும் காப்பி பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கான அடுத்த மெசேஜ் பார்த்தீங்களா, இப்படி இருந்தா உனக்கு கவலையே மிஞ்சும். அது கர்மான்னு நம்ம ரொம்ப ஈஸியா இதெல்லாம் கார்மிக், இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ட்ரூ, இட் குட் பி கார்மிக். பட் அதை கிரியேட் பண்ணது யாரு? நீங்க தான். சரியான நேரத்துக்கு தூங்குங்க. சரியான நேரத்துக்கு உங்க மனசுல ஏதாவது கவலைகள் இருக்கா, யார்கிட்டயாவது பேசுங்க. ஆனா யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்ற அந்த தெளிவும் நமக்கு தேவை. எல்லார்கிட்டயுமே பேசுனீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான பர்சன் அப்படின்னு தான் இந்த கார்ட்ஸ் வழியா நான் பாக்குறேன். பட் தவறான மனிதர்கள் கூட நீங்க இருக்கிறனால அந்த ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ஆஃப் யூ வீக்கர் வெர்ஷனா மாறிக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்ட்ராங்னா அப்படியே பலம் அப்படின்னு கிடையாது. மனதளவுல நீங்க எவ்வளவு பலம், உங்களுக்கு பலம் இருக்கு அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஏன் நீங்க இந்த பர்சன் கிட்ட உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது டிலே இல்ல, அப்கிரேட். ஒரு விஷயம் அப்கிரேட் ஒன்றும் இல்லை. ஒரு டெஸ்டிங் பண்றதுக்கே எவ்வளவு நாட்கள் ஆகுது சொல்லுங்க. ஐடி டெஸ்டிங் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது. ஒரு விஷயம் அப்கிரேட் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஒரு சில நேரத்துல சரியான அப்டேஷன் நடக்காத போது ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. பிரீத், நல்லா பிரீத் பண்ணுங்க. ரொம்ப மனதளவுல ரொம்ப இன்னும் சாந்தமா தான் இருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இந்த பிரபஞ்சமும் அதான் உங்களுக்கு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன், நீ கவலைப்படுற சிச்சுவேஷன்ல இருந்து எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீ ஒன்ன முதல்ல மன்னிச்சுக்கோ. நீ யாரையுமே மன்னிக்க தேவையில்லை. நீ ஒன்ன முதல்ல மன்னிச்சுக்கோ. சூப்பரான விஷயங்கள் உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. உன்னோட ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜிஸ் எப்படி மாறுது பாருங்க. ஒரு கார்டுக்கும் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ உங்க எனர்ஜிஸே ரொம்ப கேயாட்டிக்கா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. பயப்படாத, தைரியமா இரு, தப்பான மனிதர்களை தேர்ந்தெடுக்காத. அந்த மாதிரி கார்ட்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ growth நம்ம வளர்ச்சி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும்.
நம்ம வளர்ச்சி வந்து பாத்தீங்களா, நம்ம வளர்ச்சி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வளர்ச்சி வந்து யாரையுமே கஷ்டப்படுத்துற அளவுல இருக்கக்கூடாது. அண்ட் கஷ்டப்படுத்துற அளவுல இந்த சென்ஸ், நம்ம வளர்ந்து மற்றவர்கள் வளர்ந்துட்டேன் பார் அந்த வெறி வரணும். growth அப்படின்றத டைப் பண்ணுங்க. நம்ம வளரும் போது மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் வந்துட்டேம்மா, உனக்கு என்ன, நீ பாரு இப்படிதான் இருக்கேன், நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாரு, இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நோ. ஓகே, தி யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி டெஸ்டிங் யூ. இது ஒரு ரொம்ப சைலண்டான ஒரு பீரியட். நீங்க கிளாரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிற நேரம். இந்த நேரம் சில நேரம் கேஆட்டிக்கா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். பட் உங்க சைலன்ஸ்குள்ளதான் உங்க ஆன்சர் இருக்கு. இங்க எதுவுமே சாதாரணமா நடக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே சாதாரணமா அப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு நடக்கல. எல்லாமே ஒரு ப்ரொடெக்டட் எனர்ஜி வழியா தான் நடக்குது. இந்த சூரியனும் சந்திரனும் உங்களுக்கான அத்தனை மெசேஜஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு விட தெரியலையா, ரொம்ப மனசு போட்டு புழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, வெளியில போய் நின்று பேசுங்க, வானத்தை பார்த்து பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான பதில்கள் கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு இதுதான் யூனிவர்ஸ் மெசேஜ். இந்த மாதிரி யூனிவர்ஸ் மெசேஜ் வேணும், உங்களுக்கும் இதை பத்தி பிடிச்சிருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல யூனிவர்ஸ் மெசேஜ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நிறைய மெசேஜஸ் வந்ததுன்னா யூனிவர்ஸ் மெசேஜ்னு கண்டிப்பா வாரம் வாரம் இதையும் ஒரு ப்ராக்டிஸா உங்களுக்கு நான் செய்யறேன். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling.